Hi students, how are you? Let us discuss some chapters of plus one chemistry. நாம் வந்து SBU Kerala NEET Academy Chemistry Faculty. அதில் நமக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸு இப்போ இக்லிபிரியத்தில் ஒரு கொஞ்சம் கொஸ்டின்ஸு முதல்ல பார்க்கலாம், ரைட்? கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. Which of the following is true at equilibrium? இக்லிபிரியத்தில் ஏது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது? which of the following is the true at equilibrium? equilibriumல இந்த கொடுத்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட்? ரீட் பண்ணுங்க. the concentration of reactants and products are equal. equilibrium வந்தென்றால் concentration of reactantum product equal ஆகுமா? இல்ல. சில ரியாக்ஷன்ஸ்ல அப்படி வரலாம், ஆனா எல்லா ரியாக்ஷன்ஸும் அப்படி அல்ல. சில ரியாக்ஷன்ஸ் ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட் ஆகும்போது ஸ்டார்டிங்ல equilibrium அட்டைன் பண்ணலாம். அப்போ ரியாக்டன்ட்டுக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகம், ப்ராடக்ட்டுக்கு கான்சன்ட்ரேஷன் கம்மியும் அப்படி வரும். சில ரியாக்ஷன்ஸ் ரொம்ப நேரம் ரியாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணுது. அப்படின்னா ப்ராடக்ட்டுக்கு கான்சன்ட்ரேஷன் ஹையும் ரியாக்டன்ட்டுக்கு கான்சன்ட்ரேஷன் கம்மியும் அப்படி ஈக்குலிபிரியம் வரலாம். அப்போ எப்போ ஈக்குலிபிரியம்னா ரெண்டு ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் ஈக்குவல் கான்சன்ட்ரேஷன் ஆகுது, அதல்ல. ரியாக்ஷனுக்கு ரேட் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல ரேட்டும், தட் மீன்ஸ் ரியாக்டன்ஸ் சேர்ந்து ப்ராடக்ட் ஆகுது, அது ரேட்டும் அந்த ஸ்பீடும். இந்த ப்ராடக்ட் டிசோசியேட் பண்ணி ரியாக்டன்ட் ஆகுது பேக்வர்ட் டைரக்ஷனுக்கு ஸ்பீடும் ரேட்டும் ஒரே சேம் ரேட் வரும்போது தான் அந்த ரியாக்ஷன் ஈக்குலிபிரியம்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ மிஸ்கன்செப்ட் ஏதாவது உங்களை மைண்ட்ல இருந்தென்றால் அது இப்பவே மாட்டணும். ரியாக்ஷன்ல ரியாக்டன்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் ஆகல அல்ல ஈக்குலிபிரியம். ஃபார்வர்ட் டைரக்ஷனுக்கும் பேக்வர்ட் டைரக்ஷனுக்கும் ரேட் வந்து எப்போ ஈக்குவல் ஆயிடும், அதுதான் ஈக்குலிபிரியம். அப்ப நம்ம ரியாக்ஷன் பார்க்கும்போது ரியாக்ஷன் இனி நடக்கல அப்படிதான் நமக்கு ஃபீல் பண்ணிடும். ஆனா ரியாக்ஷன் அப்பவும் நடந்துட்டே இருக்கும். ரியாக்டன்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆயிடும், அதே டைம்ல ப்ராடக்ட் வந்து ரியாக்டன்ட் ஆயிடும். ஓகேவா? அப்படி அந்த கன்செப்ட் உள்ள வச்சு நீங்க இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தென்றால் ஃபர்ஸ்ட் நீங்க பாரு, the concentration of reactants and products are equal. அல்ல, அதல்ல. ஆப்ஷன் பி பாருங்க, the forward and reverse reaction stops, never stops. ஈக்குலிபிரியத்தில் ரியாக்ஷன் ஸ்டாப் ஆகாது, ஆனா ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கும் பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கும் ரேட் வந்து ஈக்குவல் ஆயிடும். ஆப்ஷன் சி பாருங்க, the rate of the forward reaction is equal to the rate of the reverse reaction. That is actually right. ஓகேவா? இது பாருங்க, அப்போ எது rate of the reaction is equal, forward directionலும் பேக்வர்ட் டைரக்ஷன்லும் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஈக்குவல் ஆகுதுதான் ஈக்குலிபிரியம். பார்த்தாச்சா? ஈக்குவல் ஆகுனதான் இது. அப்போ ஆப்ஷன் வந்து நம்ம சி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட். ஓகேவா? நாலாவது ஆப்ஷன் பாருங்க, the reaction proceeds only one direction. அப்படி இல்ல, ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ல மட்டும் தான் ஈக்குலிபிரியம் வரும். அப்போ ஒரு டைரக்ஷன்ல மட்டும் இல்ல, ரெண்டு டைரக்ஷன்லும் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேவா? சோ ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். தென் क्वेश्चन நம்பர் 2 பாருங்க. for the reaction பார்த்தாச்சா? நைட்ரஜன் இஸ் a gas plus 3 ஹைட்ரஜன், அதுவும் கேஸ் தான். அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து அமோனியா ஃபார்ம் பண்ண ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் ஒரு பேரு இருக்கு, ஹேபர் ப்ராசஸ் தெரியும். அது நம்ம இதுல பவுடர்ட் அயனுக்கு பிரசன்ஸ் இல்லை, அது கேட்டலிஸ்ட் பவுடர்ட் அயன் யூஸ் பண்ணி நம்ம இது அமோனியா ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். த ரியாக்ஷன் இஸ் கால்டு ஹேபர் ப்ராசஸ். ஓகேவா? இதுல ரியாக்டன்ஸ் எல்லாரும் அதுவும் கேஸ், ப்ராடக்டும் கேஸ். which change will shift the equilibrium towards right? இதுல ஏது சேஞ்ச், கீழே கொடுத்ததுல ஏது சேஞ்ச் நீங்க பண்ணி என்றால் அந்த அந்த ரியாக்டன்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆகுது, ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல ஷிஃப்ட் நல்லா நடக்கும். தட் மீன்ஸ் ப்ராடக்ட்டுக்கு அளவு எப்போ ஏறிடும். இதுல என்னது பண்ணி என்றால் பாருங்க, நீங்க லே ஷாட்லேயர் பிரின்சிபிள் கேட்டிருக்கும். அந்த லே ஷாட்லேயர் பிரின்சிபிள் இப்படிதான் சொன்னேன், ஒரு இக்குலிபிரியம் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் if you increase the pressure, அந்த pressure increase பண்ணும்போது அந்த ஈக்குலிபிரியத்துல ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். அந்த டிஸ்டர்பன்ஸ் நல்லிஃபை பண்ணதுக்காக, எகைன் அந்த ஈக்குலிபிரியம் பாயிண்ட் அட்டென்ட் பண்ணதுக்காக அந்த இன்க்ரீஸ் பண்ணிய ப்ரெஷர் அவரு நியூட்ரலைஸ் பண்ணணும். அதுக்காக எங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் கம்மி இல்லைன்னா வால்யூம் கம்மி, அந்த டைரக்ஷன்ல ரியாக்ஷன் ஷிஃப்ட் பண்ணிடும். அப்படி லே ஷாட்லேயர் பிரின்சிபிள்ல ஒரு இது இருக்கு, பாயிண்ட் இருக்கு, ஒரு ஃபேக்ட் இருக்கு, ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுல நீங்க இங்க பாரு, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நைட்ரஜன் ஒரு வால்யூம் தானே, நம்பர் ஆஃப் வால்யூம் ஆஃப் நைட்ரஜன் இஸ் 1. ஓகேவா? நைட்ரஜன் வந்து 1 வால்யூம். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஆக்சிஜன் வந்து 3 மோல்ஸ் ஆர் 3 வால்யூம்.
அது ரெண்டும் சேர்த்துன்றால் எவ்வளோ 4 volumes left hand side 4 volume or 4 number of moles 4. ரைட் ஹேண்ட் சைடுல கேஸ் தான், அது யாரு அமோனியா எவ்வளோ 2NH3 தான். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஒரு நம்பர் ஆஃப் வால்யூம் வந்து 2 ரைட் ஹேண்ட் சைடில். அப்போ நீங்க இஃப் யூ இன்க்ரீஸ் த ப்ரெஷர் the reaction will shift towards the direction where number of moles is less. அப்ப இந்த ரியாக்ஷன்ல பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்கலாம், அது இங்க ரியாக்டன்ட் சைடுல நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 4, ப்ராடக்ட் சைடுல நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 2. ஸோ வேர் இஸ் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் கம்மி? எங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் கம்மி? ரைட் ஹேண்ட் சைடுல கம்மி ஆகும்போது ரியாக்ஷன் வில் ஷிஃப்டட் டுவர்ட்ஸ் த ப்ராடக்ட் சைடு. தட் மீன்ஸ் ப்ராடக்ட் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணிடும். ரைட். அப்போ நமக்கு கேட்டது அதுதான், which change will shift the equilibrium towards right? equilibrium ரைட்லேக்கு ஷிஃப்ட் பண்ணணும்னா இதுல கீழே கொடுத்ததுல எதுல சேஞ்ச் பண்ணணும்? எது சேஞ்ச்? இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் வந்து 1, இன்க்ரீசிங் ப்ரெஷர். ஓகேவா? லேஷாட் லேயர் பிரின்சிபிளுக்கு ஒரு பாயிண்ட் தான் இது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். நமக்கு equilibrium constant Kc for a reaction is 100. equilibrium constant 100 கொடுத்திருக்கு. ஒரு ரியாக்ஷன், ஏதாவது ஒரு ரியாக்ஷன் A plus B gives C, அப்படி ஒரு ரியாக்ஷன், ரிவர்சிபிள் ரியாக்ஷன், அது equilibrium அட்டைன் பண்ணிச்சு. அப்போ அவரை equilibrium constant வந்து 100 கொடுத்திருக்கு. ரைட். அப்படியானா அந்த ரியாக்ஷனுக்கு ரிவர்ஸ் ரியாக்ஷன் எடுத்தென்றால் அவர் equilibrium constant ஏதாயிடும்? ஒன்றும் இல்லை. equilibrium constant Kc-னா என்னது? equilibrium constant Kc concentration of products divided by concentration of reactants. அப்படிதானே equilibrium constant. அப்போ ஒரு டைரக்ஷன்ல ஒரு ரியாக்ஷன் இப்படியே பாருங்க, A plus B gives C, A plus B gives C, பாருங்க A plus B gives C, அது ரிவர்சிபிள் ரியாக்ஷன் தான், அந்த ரிவர்சிபிள் ரியாக்ஷன், அண்ட் இட் கிவ்ஸ் C plus D. ஓகேவா? C plus D அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தென்றால் அப்போ பாருங்க பின்னாடி இந்த ரியாக்ஷன் பின்னாடி இப்போ இந்த டைரக்ஷன்ல ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல அவருக்கு equilibrium constant Kc-ன்னு கொடுத்திருக்கு. ரைட். அப்படியானா பேக்வர்ட் டைரக்ஷன்ல equilibrium constant ஏது? அதுதான் இவருக்கு நமக்கு கேட்டது. அப்போ முன்னாடி ரியாக்டன்ஸ் யாரு? அது பேக்வர்ட் டைரக்ஷன்ல ப்ராடக்ட். முன்னாடி ப்ராடக்ட்ஸ் யாரு? அது பேக்வர்ட் டைரக்ஷன்ல ரியாக்டன்ஸ். அப்போ இங்க ப்ராடக்ட் மேலே கொடுத்ததுல இது வந்து ரியாக்டன்ட் ஆயிடும், கீழே வந்து ப்ராடக்ட் ஆயிடும். ரைட். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் கீழே வரும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் மேலே. தட் மீன்ஸ் முன்னாடி Kc ஆனென்றால் அது பின்னாடி வரும்போது 1/Kc-ன்னு வரும். ஓகேவா? ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல equilibrium constant வந்து Kc ஆனென்றால் அது பேக்ல வரும்போது பின்னாடி வரும்போது அது 1/Kc-ன்னு வரும். அப்போ Kc நமக்கு கொடுத்திருக்கு 100, அப்போ 1/Kc இருக்கும்போது 1/100. ஸோ ஆப்ஷன் வந்து பி. ஓகேவா? எப்போ ஒரு ரியாக்ஷன் equilibrium constant ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல எது, அதுக்கு பேக்வர்ட் ரியாக்ஷன் எடுக்கும்போது 1/, of that equilibrium constant. ஓகேவா? ஸோ தட் இஸ் த ஆன்சர். 100 1/100 தான் ஆன்சர் வரும். இனி நமக்கு கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். What is the effect of adding a catalyst to a reaction at equilibrium? equilibriumத்துல ஒரு ரியாக்ஷன் இருக்கு, அதில் நீங்க கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணி என்றால் what will happen? அந்த equilibrium பாயிண்ட்க்கு ஏதாவது சேஞ்ச் வருமா இல்லையா? equilibrium என்ன அஃபெக்ட் பண்ணிடும் இந்த கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணும்போது? நீங்க பார்க்கணும், ஒரு கேட்டலிஸ்ட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும்? டு இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ரைட் தானே? தட் மீன்ஸ் ஃபார்வர்ட் டைரக்ஷன்லும் ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன் ஆகும்போது ஃபார்வர்ட் டைரக்ஷன்லும் பேக்வர்ட் டைரக்ஷன்லும் ரியாக்ஷன் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். தட் மீன்ஸ் equilibrium அட்டைன் பண்ணதுக்கு டைம் வந்து கம்மி பண்ணிடும். அதுதான் கேட்டலிஸ்டிக் ஆக்ஷன். equilibrium பொசிஷன், equilibrium பாயிண்ட் முன்னாடி கேட்டலிஸ்ட் இல்லாம ஒரு ரியாக்ஷன் equilibrium பாயிண்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் equilibrium அட்டைன் பண்ணது என்றால், இப்போ கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணும்போது அது ஒரு 5 மினிட்ல வந்துடும். பிகாஸ் போத் டைரக்ஷன்ல ஃபார்வர்ட் டைரக்ஷன்லும் பேக்வர்ட் டைரக்ஷன்லும் ரியாக்ஷனுக்கு ஸ்பீடு கேட்டலிஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணிடும். அப்ப equilibrium பாயிண்ட்க்கு மேலே ஒண்ணுமே ஆகாது, அந்த equilibrium அட்டைன் பண்ண டைம் கம்மி பண்ணிடும். அதுதான் கேட்டலிஸ்டிக் ஆக்ஷன். ஓகேவா? ஸோ தெர் இஸ் ஆப்ஷன்ஸ் பாருங்க. இன்க்ரீஸ் இன் Kc, Kc இன்க்ரீஸ் ஆகாது.
டிக்ரீஸ் இன் கேசி, கேசிக்கு ஒண்ணுமே ஆகாது. முதல்ல எவ்வளவு இருந்து அவ்வளவுதான் இப்போவும் கேசி. ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்க்கு ஒண்ணுமே ஆகாது. நோ எஃபெக்ட் ஆன் ஈக்குலிபிரியம் பொசிஷன், அதுதான் ஆன்சர். கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணின்றா அது ஈக்குலிபிரியம் பொசிஷனை ஒரு எஃபெக்டும் பண்ணாது, ரைட்? இன்க்ரீஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், அது ஒண்ணுமே கரெக்ட் இல்லை. ஒன்லி சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நமக்கு ஈக்குலிபிரியத்துல நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The solubility product constant KSP of AgCl silver chloride ஒரு sparingly soluble ஆன salt தான். sparingly soluble னா less soluble, அவ்வளவு soluble அல்ல AgCl. அதுக்கு solubility product value கொடுத்திருக்கு பாருங்க. 1.8 into 10 to the power minus 10, that is the solubility product. What happens if the ionic product of Ag plus and Cl minus is greater than KSP? Ionic product of Ag plus and Cl minus na enadu? Ionic product of Ag plus and Cl minus iduthan. If it is greater than KSP, அப்படியானா என்ன what will be what will happen? அதுதான் question கேட்டு பாருங்க. அதுல what is the solubility product? ஒரு ஸ்பேரிங்லி சொலிபிள் சால்ட் நீங்க தண்ணியில கலக்கும் போது அது அதுல டிசால்வ் ஆயிடும். ஆனா ஒரு சேச்சுரேட்டட் ஆகுது வரைக்கும் அது டிசால்வ் ஆயிடும். தட் மீன்ஸ் அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு அதை ஆட் பண்ணிருந்தாலும் அது அதுல டிசால்வ் ஆகாது. அவ்வளவு ஒரு பாயிண்ட் வரும். தட் பாயிண்ட் இஸ் ஆக்சுவலி ஈக்குலிபிரியம் பாயிண்ட். அதுக்கு நம்ம சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லுவோம். அப்போ அவரை ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து K is equal to ரியாக்டன்ட். இப்போ ஒரு ஏதாவது இப்போ நம்ம AgCl எடுத்துருங்க. AgCl ரியாக்ஷன் எப்படி வரும்? AgCl டிசொல்யூட் பண்ணது தண்ணியில இது கலக்குது. அப்போ என்ன வாட் வில் ஹேப்பன்? Ag பிளஸ் Cl மைனஸ் இப்படி ரெண்டு அயோன்ஸ் ஆகி மாறிடும். Ag பிளஸும் வரும், Cl மைனஸும் வரும், ரைட்? இந்த Ag பிளஸ் Cl மைனஸ் இவரை ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எடுக்கும்போது ப்ராடக்ட்டுக்கு கான்சன்ட்ரேஷன் Ag பிளஸ்க்கு கான்சன்ட்ரேஷன் இன்டூ Cl மைனஸ்க்கு கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை concentration of AgCl, right? Concentration of AgCl னா ஒரு பியூர் சால்ட் ஆகும்போது அவர கான்சன்ட்ரேஷன் வந்து யூனிட்டி. அப்ப இது வந்து நமக்கு இப்படியே இருக்கலாம். அப்ப அதுதான் KSP, solubility productனா இதுதான். Then it will be equal to concentration of Ag plus into concentration of Cl minus. This is called solubility product. அப்போ solubility productum concentration of the ionsum equal ஆகும்போது the solution is attained equilibrium. அது மட்டும் இல்ல, அந்த solution is called saturated solution. அப்போ அந்த சொல்யூஷனுக்கு பேரு தான் saturated solution. If in the KSP is greater than Ag plus concentration and Cl minus concentration, அந்த Cl minus க்கு கான்சன்ட்ரேஷனும் Ag பிளஸ்க்கு கான்சன்ட்ரேஷனுக்கும் மேலே KSP வேல்யூ இருந்தது. அதுக்கு அர்த்தம் இனியும் நமக்கு இந்த AgCl அதில் டிசால்வ் ஆயிடும். தட் மீன்ஸ் த சொல்யூஷன் இஸ் அன்சாச்சுரேட்டட். சொல்யூஷன்ல கம்ப்ளீட்டா சொல்யூட் இப்போவும் டிசால்வ் ஆகல, இனியும் சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag பிளஸ் அண்ட் Cl மைனஸ் இஸ் கிரேட்டர் தேன் KSP. KSPக்கு அதுதான் நம்ம கொஸ்டின்ல கேட்டது. இப்படி ஒரு கண்டிஷன் ஆனதால் அதுக்கு அர்த்தம் எவ்வளவு சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ல அந்த சொல்யூஷன்ல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag பிளஸ் அண்ட் Cl மைனஸ் அதுக்கும் மேல இப்போ இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் இந்த சொல்யூஷன் இஸ் சூப்பர் சேச்சுரேட்டட். சொல்யூஷன் இப்போ என்னது? சூப்பர் சேச்சுரேட்டட். அப்படி சூப்பர் சேச்சுரேட்டட் ஆகும்போது என்ன பண்ணிடும்? அது ஈக்குலிபிரியத்துக்கு மேலே தான். அப்ப ஈக்குலிபிரியத்துல சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தாச்சு. அப்ப அது நல்லிஃபை பண்ணதுக்காக அங்க டிசால்வ் ஆன Ag பிளஸும் Cl மைனஸும் திரும்பி AgCl ஆகி precipitate பண்ணும். ஸோ ரீகிறிஸ்டலைசேஷன் நடக்குது, ஒரு precipitation of AgCl occurs. ஓகேவா? ஸோ தட் இஸ் த கண்டிஷன். அப்போ இது இந்த கண்டிஷன்ல என்ன பண்ணிடும்? இது வந்து precipitation of AgCl occurs. ஓகேவா? அப்போ இந்த மூணு கண்டிஷன் நீங்க எப்போ மைண்ட்ல வைக்கணும். இந்த solubility product, if solubility product is equal to the concentration of ions produced, அப்படியானா அது saturated solution. ஓகேவா? அது equilibrium mixture தான். solubility product is greater than concentration of ions ஆகும்போது அது வந்து unsaturated solution. இனியும் நமக்கு அதில் ஆட் பண்ணலாம். solubility product less than the concentration of ions, அப்படியானா அதுக்கு அர்த்தம்
இந்த சொல்யூஷன் சூப்பர் சேச்சுரேட்டட். அப்போ பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். தட் மீன்ஸ் precipitation occurs. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஈக்குலிபிரியம். ஓகேவா? ஈக்குலிபிரியத்தில் ஒரு 5 கொஸ்டின் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுறோம். இனி வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பார்க்கலாம். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான் என்னது? ஒரே ரியாக்ஷன்ல ரிடக்ஷன் ப்ராசஸும் ஆக்சிடேஷன் ப்ராசஸும் சேர்ந்து நடக்கும்போது, சைமல்டேனியஸா இந்த ரெண்டு ப்ராசஸும் நடக்கும்போது அவர பேர் தான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ரிடக்ஷன்னா கெய்னிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான் கெயின் பண்ணதுக்கு தான் ரிடக்ஷன் பேர். ஆக்சிடேஷன் அதுக்கு அர்த்தம் என்னது? ஆக்சிடேஷன் மீன்ஸ் ஆக்சிடேஷன் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? அப்போ இந்த எலக்ட்ரான் கெய்னிங் ஒரு ஆளுக்கு, எலக்ட்ரான் லாஸிங் வேற ஒரு ஆளுக்கு, அப்படி ஒரு ரியாக்ஷன் நடந்தால் அந்த ரியாக்ஷன் பேர் தான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். அதுல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நமக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். பாருங்க, சிம்பிளான ஒரு கொஸ்டின் அந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு பார்க்கலாம். Zn plus CuSO4 காப்பர் சல்ஃபேட்டும் ஜிங்கும் ரியாக்ட் பண்ணி ஜிங்க் சல்ஃபேட்டும் காப்பரும் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. ரைட்? Zn அந்த ரியாக்ஷன்ல நீங்க ரியாக்டன்ட் சைடுல பாரு, ரியாக்டன்ட் சைடுல ஜிங்க்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0 பிகாஸ் அது நியூட்ரல் தான். நியூட்ரலான ஒரு ஆட்டத்துல ஆக்சிடேஷன் ஸ்டேட் எல்லாருக்கும் 0 தான் வரும். அந்த ஜிங்க் இப்போ ப்ராடக்ட்ல எப்படி? இட் இஸ் கம்பைன்ட் வித் சல்ஃபேட். சல்ஃபேட்னா SO4 2-. அந்த SO4 2- கூட ஒரு Zn கம்பைன் பண்ணி என்றா அதுக்கு அர்த்தம் Zn 2+ அர்த்தம். பிகாஸ் Zn SO4 இஸ் நியூட்ரல். SO4 2- சார்ஜ். அப்ப அந்த 2- பேலன்ஸ் பண்ணதுக்கு ஜிங்குக்கு எவ்வளவு வரணும்? 2+ வரணும். தட் மீன்ஸ் ப்ராடக்ட் சைடுல ஜிங்க் வந்து 2+. 0 இருந்த ஜிங்க் இப்போ 2+ ஆயிடுச்சு. 2+ எப்போ வரும்? 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான். அப்போ ஜிங்க் லோஸ்ட் எலக்ட்ரான் லாஸ் பண்ணியாச்சு. ஒரு ஆளுக்கு எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருந்தால் அதுக்கு ஆக்சிடேஷன் வந்து அர்த்தம். அப்போ ஜிங்க் ஆக்சிடைஸ்ட். ஜிங்க் இஸ் ஆக்சிடைஸ்ட். இனி ரெண்டாவது ரியாக்டன்ட். அப்போ ஆக்சிடேஷன் மட்டும் இல்ல, ஒரு ரியாக்ஷன்ல எப்போ எப்படி நடக்கும்? ஒரு ஆளுக்கு ஆக்சிடேஷன் ஆனா மற்ற வேற ஆளுக்கு ரிடக்ஷன் நடக்கும். அப்போ இங்க காப்பர் சல்ஃபேட் பாருங்க, ரெண்டாவது ரிஏஜென்ட் பாருங்க, காப்பர் சல்ஃபேட். காப்பர் சல்ஃபேட்ல காப்பர் எவ்வளவு? காப்பர் 2+ தான். நம்ம ஜிங்க் சல்ஃபேட் சொன்ன மாதிரி இங்க சல்ஃபேட்டுக்கு கூட காப்பர். அப்போ அவங்க காப்பருக்கு 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட். அந்த காப்பர் ப்ராடக்ட்ல 0 தான். பார்த்தாச்சா? 0. அப்போ 2+ இருந்த காப்பர் வந்து இப்போ 0 ஆயிடுச்சு. 2+ சார்ஜ் 0 ஆயினா அதுக்கு அர்த்தம் எலக்ட்ரான் கெயின் பண்ணியாச்சு. எவ்வளவு எலக்ட்ரான்? 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணியாச்சு. ரைட்? சோ காப்பர் 2+ வந்து Cu ஆயினா அதுக்கு அர்த்தம் காப்பருக்கு என்ன நடந்து? ரிடக்ஷன் நடந்ததுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஜிங்குக்கு ஆக்சிடேஷன் நடந்துச்சு, அதே மாதிரி காப்பருக்கு ரிடக்ஷன் நடந்துச்சு. ஆப்ஷன் 1 இஸ் அவர் ஆன்சர். அப்போ இந்த ரியாக்ஷன் பார்த்து நமக்கு இப்படியே ஆக்சிடேஷன் யாருக்கு, ரிடக்ஷன் யாருக்குன்னு சொல்லலாம். ரைட்? ஆக்சிடேஷன் நடந்த ஆளுக்கு பேரு ரெடியூசிங் ஏஜென்ட் அண்ட் ரிடக்ஷன் நடந்த ஆளுக்கு பேரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகேவா? சோ இங்க ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யாருன்னு கேட்டா யாரு? ரிடக்ஷன் நடந்தது யாரு? அவரு தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். காப்பர் தான். இங்க காப்பர் சல்ஃபேட், ஆக்சுவலி காப்பர் 2+ இஸ் த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்ட் ஜிங்க்கு என்ன நடந்த ஆக்சிடேஷன், அதனால அவரு ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேவா? தென் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர் இன் H2SO4? H2SO4ல சல்ஃபருக்கு ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளவு? ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அந்த ரியாக்ஷன், ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சாப்டர்ல. அப்ப நமக்கு இதுல H2SO4 தான். H2SO4 வரும்போது இங்கே நமக்கு 2 பேருக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்க முதல்ல தெரியும். அது யாரு? ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் மெட்டல் ஹைட்ரேட்ஸ்ல மட்டும் ஹைட்ரஜன் -1, பாக்கி எல்லா காம்பவுண்ட்லும் ஹைட்ரஜன் வந்து +1 தான். அப்ப இது மெட்டல் ஹைட்ரேட் அல்ல. அப்ப இங்க ஹைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1. அப்ப இது ஹைட்ரஜனுக்கு நமக்கு தெரியும், சல்ஃபருக்கு தெரியல, அதுக்கு எக்ஸ்ன்னு போட்டாச்சு. ரைட்? ஆக்சிஜன் வந்து -2. 3 கண்டிஷன்ல ஒளிகே பாக்கி எல்லாத்திலும் ஆக்சிஜன் வந்து -2 தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அது எது 3 கண்டிஷன்? ஒன்னு வந்து பெராக்சைடு, இனி ஒன்னு வந்து சூப்பர் ஆக்சைடு, அதே மாதிரி இனி ஒன்னு வந்து ஃப்ளூரைட்ஸ். ஆக்சிஜன் ஃப்ளூரினுக்கு கூட சேரும்போது, அதே மாதிரி பெராக்சைடு ஃபார்ம் பண்ணும்போது, அதே மாதிரி சூப்பர் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும்போது, அப்போ மட்டும் இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து வேற ஆயிடும். வேற ஏது காம்பவுண்டிலும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆக்சிஜன் வில் பி -2. ஓகேவா? அப்ப இதுல இருந்து நமக்கு சல்ஃபருக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஏதுன்னு கண்டுபிடிக்கலாம். ரைட்? அதுக்கு என்ன வழி? இது ஒரு நியூட்ரல் மாலிக்யூல் தானே. அப்ப எல்லாருக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆட் பண்ணும்போது நமக்கு 0 கிடைக்கணும். யாரெல்லாம் இருக்கீங்க? 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஒரு ஹைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளவு? +1. அது நமக்கு தெரியும். இனி யாரு? சல்ஃபர். சல்ஃபருக்கு எவ்வளவு ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு தெரியாது, அது வந்து எக்ஸ். ஆக்சிஜன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளவு? -2. அந்த மாதிரி எத்தனை ஆக்சிஜன் இருக்கீங்க? 4 ஆக்சிஜன் இருக்கு. அப்போ 4 × -2
ஓகேவா? ஸோ இது சால்வ் பண்ணின்றா நமக்கு எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்னா யாரு? ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சல்ஃபர். அதுதான் கொஸ்டின்ல கொடுத்தது, ரைட்? அப்போ 2 plus x minus 8 is equal to 0. ஓகேவா? அப்ப இங்க இருந்து x நமக்கு எப்படி கிடைச்சிடும்? x is equal to 8 இங்க போயிடும். 8 minus 2 தான். 8 minus 2 னா எவ்வளோ? plus 6. plus 6 will be the oxidation state of sulfur. ஓகேவா? இந்த மாதிரி தான் oxidation state நம்ம கண்டுபிடிக்கிறது. அப்போ ஆப்ஷன் C is our answer. Okay. Then redox reaction ல question number 3 பாருங்க. Which of the following is a disproportionation reaction? Redox reaction ல 4 type of reactions ல ஒரு type தான் disproportionation reaction. Disproportionation reaction means என்னது? reactant sideல ஒரு எலிமெண்ட்க்கு, யாருக்கு? ஒரு எலிமெண்ட்க்கு simultaneous-ஆ ஆக்சிடேஷனும் நடக்கும், ரிடக்ஷனும் நடக்கும். ரிடக்ஷனும் ஆக்சிடேஷனும் ஒரே எலிமெண்ட்க்கு நடந்துன்றால் அந்த ரியாக்ஷனுக்கு பேரு தான் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். வாட் இஸ் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்? ரியாக்டன்ட் சைடுல ஒரே எலிமெண்ட்க்கு ஆக்சிடேஷனும் நடக்குது, ரிடக்ஷனும் நடக்குது. அப்படி நடந்தென்றால் அதுக்கு பேரு தான் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? அப்படி ஆகும்போது என்ன, வாட் வில் பி த, நமக்கு எப்படி அது கண்டுபிடிக்க? ஒரு ரியாக்ஷன் பார்த்து இதுல இது டிஸ்ப்ரொபோர்ஷனேஷனா, அது யாருக்கு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஒரே மாதிரி நடந்திருக்கு, இதெல்லாமே எப்படி கண்டுபிடிச்சிடும்? அதுக்கு என்ன வழி? அந்த எலிமெண்ட்க்கு மினிமம் 3 டிஃபரண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அந்த ட்ரூ அவுட் த ஈக்குவேஷன்ல இருக்கும். யாருக்கு ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் நடந்த அந்த எலிமெண்ட்க்கு ரியாக்டன்ட் சைடு ப்ராடக்ட் சைடு மொத்தமா பார்க்கும்போது அந்த எலிமெண்ட்க்கு மினிமம் 3 டிஃபரண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். செகண்ட் நம்ம பார்க்க வேண்டிய வேற ஒரு விஷயம், இம்பார்ட்டன்டான விஷயம் இதுதான். அந்த எலிமெண்ட்க்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன் ப்ராடக்ட் சைடு, ப்ராடக்ட் சைடுல அவர் 2 டிஃபரண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். அந்த 2 டிஃபரண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் ரியாக்டன்ட் சைடுல அந்த எலிமெண்ட்க்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு ஹையரும் லோவரும் தான் இருக்கும். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். இதுல ஆப்ஷன் சி பாருங்க. ஆப்ஷன் சில H2O2, H2O2னா யாரு? ஹைட்ரஜன் பெராக்சைடு. அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடுல ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளவுன்னு பார்க்கலாம். ஆக்சிஜனுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1 தான், ரைட்? பெராக்சைட்ஸ்ல எல்லாமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆக்சிஜன் will be -1. அந்த ஆக்சிஜன் ப்ராடக்ட் சைடுல 2 தடவை உங்களுக்கு பார்க்கலாம். ஒன்னு H2O ல ஆக்சிஜன் இருக்கு, அதே மாதிரி நியூட்ரலான ஒரு O2 இருக்கு. அது ரெண்டும் ப்ராடக்ட்ல இருக்கு. What is the oxidation state of oxygen in H2O? It is -2. நியூட்ரலான O2 molecule எவ்வளவு? அது 0 தான். அப்ப நீங்க பாரு, மைனஸ் ஆன ஆக்சிஜன் இங்கே O2 ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆக்சிஜன் molecule ஆயிடுச்சு. O2 மைனஸ் அப்படி ஆயிடுச்சு, இது 0 ஆயிடுச்சு. -1 -2 ஆயினா அதுக்கு அர்த்தம் ரிடக்ஷன், எலக்ட்ரான் கெயின் பண்ணியாச்சு, அப்ப அது ரிடக்ஷன். -1 0 ஆயினா அதுக்கு அர்த்தம் என்னது? -1 0 ஆகும்போது அது ஆக்சிடேஷன். அப்போ ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் நடந்தது யாருக்கு? ஒரே எலிமெண்ட்க்கு, ஆக்சிஜன். அதனால இது டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் தான். ஆனா நான் சொன்ன 2 ஃபேக்டர்ஸ் நம்ம இங்க சொன்ன 2 கண்டிஷன்ஸ், அதுல ஒண்ணு, யாருக்கு இந்த டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் நடக்கும் அவருக்கு மினிமம் 3 டிஃபரண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு பார்க்கலாம். இங்க 3 டிஃபரண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்க. இது வந்து -1, இது வந்து -2, இங்க 0. 3 டிஃபரண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அங்க இருக்கு. அதே மாதிரி 2வது கண்டிஷன் எது? ரியாக்டன்ட் சைடுல அந்த எலிமெண்ட்க்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட், ப்ராடக்ட் சைடுல எலிமெண்ட்ல ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு இன் பிட்வீன் ஆகி தான் வரணும். ப்ராடக்ட் சைடுல இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஏதெல்லாம்? ஒன்னு வந்து -2, இன்னொன்னு வந்து 0. ரியாக்டன்ட் சைடுல ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளோ? -1. பாருங்க, இந்த -1 ஆக்சுவலி லைங் பிட்வீன் -2 and 0. 0க்கும் -2க்கு இடையில தான். அப்ப இந்த 2 கண்டிஷனும் ஒரு ரியாக்ஷன்ல இருந்தென்றால் அந்த ரியாக்ஷனுக்கு பேரு தான் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். அது ஒரே ஒரு ஆப்ஷன்ல மட்டும் தான் இது நமக்கு இப்போ பார்க்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ்ல அது வந்து சி ஆப்ஷன் தான், ரைட்? வேற ஒண்ணுமே அப்படி ஒரே ஆளுக்கு ரிடக்ஷனும் ஆக்சிடேஷனும் இல்லை. ஒரே ஆளுக்கு ரிடக்ஷனும் ஆக்சிடேஷன் நடந்தது ஆப்ஷன் சி மட்டும்தான். ஓகேவா? ஸோ டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன்னா அதுதான். தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இனி நமக்கு 4வது கொஸ்டின், ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல 4th கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following is a strong oxidizing agent? ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ணும்? They will gain electron. அப்போ ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்க்கு என்ன சிறப்பு? அவருக்கு நல்ல டெண்டன்சி இருக்கும் எலக்ட்ரானை கெயின் பண்ணதுக்கு. ஆப்ஷன் 1 பாருங்க, KMnO4. KMnO4ல மேங்கனீஸுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +7. எவ்வளோ? +7. அந்த +7 தான் மேங்கனீஸுக்கு ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்.
அதுக்கு மேல இவருக்கு இனி ஆக்சிடேஷன் ஸ்டேட் வராது. 7 எலக்ட்ரான் வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கு, அந்த 7 எலக்ட்ரானும் போயின்னு அர்த்தம். அந்த மேங்கனீஸ் ஆல்ரெடி மெட்டல். ஸோ மெட்டல் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்தென்றால் அவர் they have a tendency to gain electron back. இந்த +7 கொஞ்சம் கம்மி பண்ணணும், அதுக்காக ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணணும். எலக்ட்ரான் கெயின் பண்ணி என்றால் அதுக்கு பேரு ரிடக்ஷன். அந்த ரிடக்ஷன் நல்ல டெண்டன்சி இதுல யாருக்குன்னா இதுல KMnO4 தான். பிகாஸ் KMnO4 இஸ் இன் இட்ஸ் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். பாக்கி எல்லா ஆப்ஷன்ஸும் நீங்க பாரு, சோடியத்துக்கு ஒரே ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1, அதுல அவர் ஹைலி ஸ்டேபிள் தான். பிகாஸ் Na+ அட்டைன்ஸ் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். அதே மாதிரி Cl- ஒரே ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட், அது Na+க்கு கூட சேரும்போது அதுதான் அவரும் ஸ்டேபிள் தான். அங்கே KOH இது எல்லாமே அப்படிதான். அமோனியாவில் வந்து -3 இஸ் த லீஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் நைட்ரஜன், அண்ட் ஹைட்ரஜன் அங்கே +1. அப்ப எல்லாமே அதுல அவர் ஸ்டேபிளான ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல தான். KMnO4ல மேங்கனீஸ் +7 வந்து அவர் அன்ஸ்டேபிள் தான், ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அவருக்கு எலக்ட்ரான் கெயின் பண்ணி அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் கம்மி பண்ணணும், அதுக்காக அவர் எலக்ட்ரான் கெயின் பண்ணிடும். அந்த ரியாக்ஷன் வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன்ல அவரு வரும், அவருக்கு ரிடக்ஷன் பண்ணிடும். ரிடக்ஷன் வரும்போது அவர் நல்ல ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ திஸ் ஹியர் த ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இஸ் KMnO4. ஓகேவா? இனி பாரு கொஸ்டின் நம்பர் 5. ஐடென்டிஃபை த ரெடியூசிங் ஏஜென்ட் இன் த ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன்ல யாரு ரெடியூசிங் ஏஜென்ட்? ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன். இங்க யாருக்கு ஆக்சிடேஷன் நடக்கும்? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட், இது ஆக்சிடேஷன் தான். அப்படி ஒரு டெஃபினிஷன் இருக்கு ஆக்சிடேஷன். அதே மாதிரி ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலிமெண்ட், அதுவும் ஆக்சிடேஷன் தான். அப்ப இங்க ஏதாவது ரியாக்டன்ட் சைடுல யாருக்கு இதுல ஆக்சிஜன் ஆட் பண்ணிருக்கா இல்லைன்னா ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணிருக்கா, அது பார்த்தா போதும். Fe2O3 தானே, Fe2O3 ப்ராடக்ட் ஆகும்போது Fe மட்டும் தான். அந்த Fe2O3ல Feக்கு கூட இருந்தா ஆக்சிஜன் எல்லாமே ரிமூவ் ஆயின்னு அர்த்தம். அப்போ Fe2O3க்கு என்ன நடந்து? ஆக்சிஜன் ரிமூவல். அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஆக்சிடேஷன். அப்போ ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் ரிடக்ஷன் தான். அப்போ இவருக்கு வந்து ரிடக்ஷன். நமக்கு கேட்டது என்னது? ரெடியூசிங் ஏஜென்ட். ரிடக்ஷன் நடந்த ஆளல்ல ரெடியூசிங் ஏஜென்ட், ஆக்சிடேஷன் நடந்த ஆளு தான் ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போ ஆக்சிடேஷன் நடந்தது யாருன்னு கண்டுபிடிக்கணும். பாருங்க, கார்பன் மோனோக்சைடு. கார்பன் மோனோக்சைடுக்கு கார்பனுக்கு கூட ஒரு ஆக்சிஜன் தான் ரியாக்டன்ட் சைடுல, ஆனா ப்ராடக்ட் சைடுல வந்து 2 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ ஆக்சிஜன் ஆடட் எங்கே? கார்பன் மோனோக்சைடுல. ஆக்சிஜன் அடிஷன் இஸ் ஆக்சிடேஷன். ஸோ இங்கே ஆக்சிடேஷன் நடந்தது யாருக்கு? கார்பன் மோனோக்சைடுக்கு. ஆக்சிடேஷன் நடந்த ஆளுக்கு பேரு தான் ரெடியூசிங் ஏஜென்ட். ஆக்சிடேஷன் நடந்தது யாரு? அவர் பேரு தான் ரெடியூசிங் ஏஜென்ட். அப்ப இங்க யாரு ரெடியூசிங் ஏஜென்ட்? கார்பன் மோனோக்சைடு இஸ் த ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேவா? ஸோ இதுதான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல கொஞ்சம் கொஸ்டின்ஸ், ரைட்? இனி வந்து நமக்கு நெக்ஸ்ட் சாப்டர் கெமிக்கல் பாண்டிங். இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர் தான், +1ல இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர். இது நமக்கு தெரிஞ்சா பாக்கி எல்லா சாப்டர்ஸும் கொஞ்சம் ஈஸியாயிடும். எஸ்பெஷலி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதே மாதிரி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், இந்த மாதிரி சாப்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட ஈஸி ஆகுதுக்கு நமக்கு என்ன வேணும்? கெமிக்கல் பாண்டிங் சாப்டர் ஐடியா வேணும். ஓகேவா? அதுல ஒரு 5 கொஸ்டின்ஸ் நமக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which of the following molecule has linear shape? லீனியர் ஷேப்னா இதே மாதிரி லைன் மாதிரி, இதே மாதிரி ஷேப். அந்த மோலிக்யூல்ல எல்லா அட்டும் ஒரே லைன்ல கிடைக்குது. VSEPR தியரி பேஸ் பண்ணி ஒரு காம்பவுண்ட் லீனியர் ஆகிறதுக்கு 2 கண்டிஷன் இருக்கு. ஒன்னு, அந்த சென்ட்ரல் ஆட்டத்துல, அந்த சென்ட்ரல் ஆட்டம், அந்த மோலிக்யூல்ல சென்ட்ரல் ஆட்டத்துல 2 பாண்டு பேர் மட்டும், 0 லோன் பேர்ஸ். இது ஒரு கண்டிஷன். இப்படி ஒரு மோலிக்யூல் வந்து அவரு லீனியர் ஆயிடும். ஓகேவா? அக்கார்டிங் டு வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி, VSEPR தியரின்னு பேர். அதுல கார்பனுக்கு 2 பாண்டு பேர் மட்டும், அந்த சென்ட்ரல் ஆட்டம், அந்த மோலிக்யூல்ல சென்ட்ரல் ஆட்டம், அந்த சென்ட்ரல் ஆட்டத்துல சுற்றிலும் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது அதுல 2 பாண்டு பேர் மட்டும், ஒரு லோன் பேரும் இல்லை என்றால் அந்த மோலிக்யூல் வில் பி லீனியர். அந்த மோலிக்யூல் எது? லீனியர். 2வது ஒரு கண்டிஷன் இதுதான். லீனியர் ஆகிறதுக்கு என்ன வேணும்? அந்த சென்ட்ரல் ஆட்டத்துல 2 பாண்டு பேர் எவ்வளவு? 2 பாண்டு பேரும் 3 லோன் பேரும், 3 லோன் பேரும் 2 பாண்டு பேரும், அப்படி வந்தாலும் அது லீனியர் தான். அப்படி ஏதாவது இந்த ஆப்ஷன்ஸ்ல யாரெல்லாம் இருக்குன்னு பாருங்க. H2ல யாரு சென்ட்ரல் ஆட்டம்?
ஆக்சிஜன். ஆக்சிஜன் எவ்வளவு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்? 6 வேலன்ஸ் எலக்ட்ரான். அந்த 6 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்ல 2 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் யூஸ் பண்ணி அவர் 2 பாண்ட் ஹைட்ரஜன் கிட்ட ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரைட். பாக்கி எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 6ல 2 யூஸ் பண்ணியாச்சு, இனி 4 இருக்கு. 4னா 2 லான் பேர் ஆகி தான் இருக்கும். அப்ப இந்த ஏதாவது கண்டிஷன்ல அவர் வருமா? இல்ல. ஐதர் லான் பேர் should be 3 ஆர் லான் பேர் should be 0. அப்படி இல்ல, அதனால இது லீனியர் ஆகாது. ஓகேவா? இனி கார்பன் டை ஆக்சைடு, ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க. கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடுல கார்பன் இஸ் த சென்ட்ரல் ஆட்டம். ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் அரவுண்ட் கார்பன்? 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அது யார்கிட்ட கம்பைன் பண்ணியிருக்கு? 2 ஆக்சிஜன் கிட்ட. ஆக்சிஜன் வேலன்ஸ் நமக்கு தெரியும் 2. அப்ப கார்பன் வந்து ஒவ்வொரு ஆக்சிஜனும் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஒரு டபுள் பாண்டுக்காக கார்பன் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் யூஸ் பண்ணணும்? 2 எலக்ட்ரான்ஸ். அப்படி எவ்வளவு டபுள் பாண்ட்ஸ்? 2 டபுள் பாண்ட்ஸ். அப்ப டோட்டல் 4 எலக்ட்ரான்ஸும் அவர் யூஸ் பண்ணின்னு அர்த்தம். அப்ப இனி ஏதாவது லான் பேர் இருக்கா? லான் பேர் இல்ல. அப்ப 0 லான் பேர் தான். ஆனா பாண்ட் பேர் கவுண்ட் பண்ணும்போது எவ்வளவு பாண்ட் பேர்ஸ்? பை பாண்ட்ஸ் எல்லாமே நம்ம கவுண்ட் பண்ண வேண்டாம். சிக்மா பாண்ட் மட்டும் கவுண்ட் பண்ணிய போதும். எதுல? VSEPR தியரி. அப்போ டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்டு 2 ஆட்டத்துக்கு இடையில வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? அந்த டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்டு எல்லாமே சிங்கிள் பாண்டாய் தான் எடுக்கணும். சிங்கிள் பாண்டாய் தான் கன்சிடர் பண்ணணும். அப்ப இங்கே ஒரு டபுள் பாண்டு கார்பனும் ஆக்சிஜன் இடையில டபுள் பாண்ட் இருக்கு. அந்த டபுள் பாண்டு சிங்கிள் பாண்டு மாதிரி கன்சிடர் பண்ணணும். அப்போ ஒரு பாண்டு பேர் இங்கே. அதே மாதிரி இதுவும் ஒரு பாண்டு பேர். ஸோ டோட்டல் எவ்வளவு பாண்டு பேர்ஸ்? 2 பாண்டு பேர். எத்தனை லான் பேர்ஸ்? 0 லான் பேர்ஸ். அப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து இந்த கேட்டகரியில தான் வரும். அப்ப அவர் லீனியர் தான். கார்பன் டை ஆக்சைடு லீனியர். NH3 நைட்ரஜன் இஸ் த சென்ட்ரல் ஆட்டம். ஹவு மெனி வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஃபார் நைட்ரஜன்? நைட்ரஜன் வந்து 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் யூஸ் பண்ணி அவர் பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு? 3. பாக்கி எவ்வளவு எலக்ட்ரான்ஸ்? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த 2 எலக்ட்ரான்ஸ் ஒரு லான் பேர். சோ 3 பாண்ட் பேர் ஒரு லான் பேர். அந்த கேட்டகரியில் தான் அமோனியா வரும். அது இதில் வருமா? 2 பாண்ட் பேர் 0 லான் பேர், 2 பாண்ட் பேர் 3 லான் பேர்ஸ். அப்படி வராது. அதனால NH3 இஸ் நாட் லீனியர். அதே மாதிரி CH4 பாருங்க. CH4ல சென்ட்ரல் ஆட்டம் யாரு? கார்பன். எவ்வளவு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்? 4 வேலன்ஸ் எலக்ட்ரான். அந்த 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இவர் யூஸ் பண்ணிருக்கு? 4 எலக்ட்ரான்ஸ் யூஸ் பண்ணிருக்கு. 4 எலக்ட்ரான்ஸ் 4 ஹைட்ரஜன் கிட்ட யூஸ் பண்ணிருக்கு. 4 பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு. அப்ப எவ்வளவு பாண்ட் பேர்ஸ்? 4 பாண்ட் பேர்ஸ். எவ்வளவு லான் பேர்ஸ்? 0. 4 பாண்ட் பேர் 0 லான் பேர். அது இந்த கேட்டகரியில் வருமா? அதுவும் வராது. சோ இவர் ஒண்ணுமே லீனியர் அல்ல. இதல்ல, இதல்ல, இது அல்ல. லீனியர் யாரு மட்டும்? கார்பன் டை ஆக்சைடு மட்டும். ஓகேவா? வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி, VSEPR தியரி யூஸ் பண்ணி தான் இத இப்படி क्वेश्चन வரும்போது நீங்க சால்வ் பண்ணணும். ஓகேவா? தென் क्वेश्चन நம்பர் ஏதா நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन नंबर 2 பாருங்க. Which type of bond is present in NaCl? சோடியம் குளோரைடுல ஏது பாண்ட் இருக்கு? ஏது டைப் ஆஃப் பாண்ட்? நமக்கு தெரியும் இம்பார்ட்டன்டான 4 டைப் ஆஃப் பாண்ட் வந்து ஒன்னு அயோனிக் பாண்ட், அயோனுகளுக்கு இடையில பாண்ட், கேட்டயோனு ஆனயோனு இவருக்கு இடையில பாண்டுக்கு பேரு தான் அயோனிக் பாண்ட். ரெண்டாவது வந்து கோவாலன் பாண்ட். கோவாலன் பாண்ட் ஆகும்போது என்னது? அவர் எலக்ட்ரான் ஷேரிங்ல தான் அவர் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ரைட்? 2 ஆட்டத்துக்கு இடையில எலக்ட்ரான் ஷேரிங் நடக்குது. அப்படி ஷேரிங்ல பாண்ட் ஃபார்ம் பண்ணினா அதுக்கு அர்த்தம் தான் அந்த பாண்டுக்கு பேரு தான் கோவலன் பாண்ட். ரைட்? மெட்டாலிக் பாண்ட். மெட்டாலிக் பாண்ட் வந்து வேற 3வது டைப் பாண்ட். மெட்டல்ஸ்ல மெட்டல் ஆட்டத்துக்கு இடையில பாண்ட் தான் அது. ஓகேவா? அங்க ஒரு எலக்ட்ரான் கிளவுட் இருக்கும். அதே மாதிரி பாசிட்டிவ் மெட்டல் ஆட்டோ இருக்கும். அவருக்கு இடையில அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் தான் மெட்டாலிக் பாண்ட். கோஆர்டினேட் பாண்டா? கோஆர்டினேட் பாண்டுன்னா அது ஒரு கோவலன் பாண்ட் தான், ஒரு டைப் ஆஃப் கோவலன் பாண்ட். ஆனா அந்த கோவலன் பாண்டுக்கு என்ன சிறப்பு? அங்கே எலக்ட்ரான் ஷேர் பண்ணியது மொத்தம் ஒரே ஒரு ஆட்டம் கான்ட்ரிபியூட் பண்ணிய எலக்ட்ரான்ஸ் தான். ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் 2 ஆட்டத்துக்கு இடையில ஷேர் பண்ணியிருக்கும். ஆனா அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் மொத்தமா ஒரு ஆட்டம் கான்ட்ரிபியூட் பண்ணியது. அதுதான் கோஆர்டினேட் பாண்ட். ஓகேவா? இங்கே NaCl ஏது பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு? எப்போ ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணது எதுக்காக? அக்கார்டிங் டு ஆக்டெட் ரூல் அந்த ஆட்டத்துக்கு வேலன்ஸ் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் கிடைக்கிறதுக்காக. சோடியம் நீங்க பாரு, சோடியம் இங்க NaCl தானே, சோடியத்துக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 11. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து இப்படி வரும் 281. ஓகேவா? இப்போ அந்த லாஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் ஆகுதுக்கு என்ன வழி? ஈஸியான வழி, இந்த லாஸ்ட் எலக்ட்ரான் அங்கு
அப்படியே அந்த லாஸ் பண்ணிடணும், அது ரிமூவ் பண்ணிடணும். அப்படின்னா லாஸ்ட் ஷெல் வந்து 8 எலக்ட்ரான் தான் ஷெல் ஆயிடும், ரைட்? வேற யாரு இங்க? Cl தான். Clக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 17. எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2 8 7. லாஸ்ட் ஷெல்லில் 8 ஆகுதுக்கு என்ன வழி? ஈஸியான வழி, ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணணும். 7 எலக்ட்ரான் கொடுக்கிறதுக்கு மேல ஈஸியது ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணதுக்காக. அப்போ சோடியம் இஸ் ரெடி டு கிவ் 1 எலக்ட்ரான் டு அட்டைன் ஆக்டெட் அண்ட் குளோரின் இஸ் ரெடி டு அக்செப்ட் எலக்ட்ரான் டு அட்டைன் ஆக்டெட். அப்போ இந்த சோடியம் ஒரு எலக்ட்ரான் யாருக்கு கொடுத்துடும்? குளோரின் கொடுத்துடும். குளோரின் அந்த எலக்ட்ரான் கெயின் பண்ணிடும். சோடியம் எலக்ட்ரான் லாஸ் பண்ணினா அது Na பிளஸ் ஆயிடும். குளோரின் அந்த எலக்ட்ரான் கெயின் பண்ணும்போது அது Cl மைனஸ் ஆயிடும். அப்ப ரெண்டு அயோன்ஸ் வந்தாச்சு, ரைட்? Na பிளஸும் Cl மைனஸ். எதுக்காக இந்த Na பிளஸ் ஆயுது? ஆக்டெட் அட்டைன் பண்ணதுக்காக. Cl மைனஸ் ஆயுது ஆக்டெட் அட்டைன் பண்ணதுக்காக. அப்ப அவர் ரெண்டு பேரும் ரெண்டு டிஃபரெண்ட் சார்ஜ்டு அயோன் ஆகும்போது அவருக்கு இடையில எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வரும். தட் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் கால்டு அயோனிக் பாண்ட். ரெண்டு அயோனுகளுக்கு இடையில எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வரும். அந்த பாண்டுக்கு பேர் தான் அயோனிக் பாண்ட். therefore in NaCl which type of bond is exist? Ionic bond is exist. Okay va? So that is the thing. Then question 3 பார்க்கலாம். Hybridization of carbon in ethene. What is meant by hybridization? Hybridization means ஒரு ஆட்டத்துக்குள்ள different ஆன atomic orbitals, they have different shapes and different energies. அவர் சேர்ந்து ஒரே எனர்ஜியும் ஒரே ஷேப் உள்ள புதிய ஆர்பிட்டல்ஸ் ஆகி கன்வெர்ட் பண்ண அந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் ஹைபிரிடைசேஷன். ஓகேவா? எஸ் ஆர்பிட்டல், பி ஆர்பிட்டல், டி ஆர்பிட்டல், இப்படியே டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டல்ஸ் இருக்கு. அவருக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் எனர்ஜியும் டிஃப்ரெண்ட் ஷேப்பும் தான். இவர் எல்லாமே சேர்ந்து ஒரே ஆட்டத்துக்குள்ள அந்த ஆர்பிட்டல், அந்த ஷெல்லில் ஆர்பிட்டல்ஸ் தான். அவரு சேர்ந்து புதுசான புதிய ஷெல் ஃபார்ம் பண்ணது. அவருக்கு என்ன சிறப்பு? அந்த புது ஃபார்ம் பண்ணிய ஷெல்லுக்கு என்ன சிறப்பு? அவருக்கு ஒரே எனர்ஜியும் ஒரே ஷேப். தட் ஃபினோமினன் இஸ் கால்டு ஹைபிரிடைசேஷன். ஓகேவா? கார்பன் காம்பவுண்ட்ஸ்ல, எஸ்பெஷலி இன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல கார்பனுக்கு ஹைபிரிடைசேஷன் ஏதுன்னு பார்க்கறதுக்கு என்ன வழி? அங்கே ஒரு ஈஸியான மெத்தட் இருக்கு. அந்த கார்பன் எல்லாமே சிக்மா பாண்ட். அப்படியானா தட் கார்பன் இஸ் sp3. என்னது? அவர் ஹைபிரிடைசேஷன் வந்து sp3 தான். இனி ஒரு பை பாண்ட் அந்த கார்பன் ஃபார்ம் பண்ணினா that carbon will be sp2. பாக்கி 3 சிக்மா பாண்ட். ஒரு பை பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு. அந்த கார்பன் will be sp2 hybridized. Similarly, இனி ஒரு சான்ஸ் கூட இருக்கு. The carbon formed 2 pi bonds. 2 பை பாண்ட் ஃபார்ம் பண்ணினா அப்போ அந்த கார்பனுக்கு ஆக்சிடேஷன் ஹைபிரிடைசேஷன் ஸ்டேட் வந்து sp ஆயிடும். So carbon can show 3 different hybridizations. ஒன்னு sp3. அது எது கார்பன்? அந்த கார்பன் 4 பாண்ட், 4 சிக்மா பாண்ட், 4 சிக்மா பாண்ட். இப்படி ஒரு கார்பன் இருந்ததுன்னா அந்த கார்பன் will be sp3. ஓகேவா? இனி ஒரு கார்பன் இருக்கு, அவருக்கு 3 சிக்மா பாண்ட் இருக்கு, ஆனா 4வது பாண்ட் வந்து பை பாண்ட். இப்படி ஒரு கார்பன், ஒரு டபுள் பாண்ட், ஒரு பை பாண்ட் ஃபார்ம் பண்ணிய கார்பன் அவரு sp2 தான், ரைட்? இனி ஒரு கார்பன் இருக்கு, அவருக்கு 2 சிக்மா பாண்ட், பாக்கி 2 பை பாண்ட். அப்படின்னா இது 2 சான்ஸ் இருக்கு. ஐதர் இப்படி 2 பை பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம், அப்படின்னா இது வந்து sp. அனதர் சான்ஸ் எது? இந்த கார்பன் 2 சிக்மா பாண்ட், இனி 2 பை பாண்ட், ஒரு பாண்டுக்கு மேல, தட் மீன்ஸ் ட்ரிபிள் பாண்ட். இதுவும் sp தான். ஓகேவா? ஓகேவா? இதுதான் கார்பனுக்கு ஹைபிரிடைசேஷன் பார்க்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட். அப்ப நமக்கு இங்க கேட்டது யாரு? எத்தீன். எத்தீன் ENE வந்தேன்னா அதுக்கு அர்த்தம் என்னது? டபுள் பாண்ட். கரெக்ட் தானே? ஒரு அல்கேன்ல லாஸ்ட் ANE வந்தால் அதுக்கு அர்த்தம் அது சிங்கிள் பாண்டட் காம்பவுண்ட், சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். ENE வந்தா அதுக்கு அர்த்தம் அது டபுள் பாண்ட் இருக்கு. அங்கே கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு. YNE வந்தால் அதுக்கு அர்த்தம் ட்ரிபிள் பாண்ட் இருக்கு, ரைட்? இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். எத்துனா 2 கார்பன் இருக்கு. எத்து வேர்ட் ரூட் வந்து அர்த்தம் 2 கார்பன் இருக்குன்னு அர்த்தம். அது எத்தீன் வரும்போது இந்த கார்பனும் கார்பனும் இடையில டபுள் பாண்ட் இருக்கு. டபுள் பாண்ட் வரும்போது அந்த கார்பன் will be sp2, ரைட் தானே? இது வந்து sp2, அதே மாதிரி இதுவும் sp2, ரைட்? அப்ப 2 கார்பனும் sp2. நமக்கு கேட்டது அதுதான், எத்தீன்ல கார்பனுக்கு ஹைபிரிடைசேஷன் ஏதுன்னு. therefore the answer is sp2. ஓகேவா? then next question, 4வது question பார்க்கலாம். which of the following has the highest bond order?
bond order means number of bonds between two atoms. ரெண்டு ஆட்டத்துக்கு இடையில எவ்வளவு பாண்ட் இருக்குன்னு அதுக்கு பேரு தான் பாண்ட் ஆர்டர். அதுக்கு என்ன? இப்போ ஆக்சிஜன் மாலிக்யூல், ஆக்சிஜன் மாலிக்யூல் எப்படி இருக்கும்? ஆக்சிஜன் டபுள் பாண்டட் வித் ஆக்சிஜன். What is the bond order of O2 molecule? 2. Because how many bonds between two oxygen atoms? ரெண்டு தான். ஓகேவா? அப்போ இங்க 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த 4 ஆப்ஷன்ஸ்ல ஆக்சிஜன் மாலிக்யூலுக்கு பாண்ட் ஆர்டர் வந்து 2. அது நமக்கு தெரியும். இனி இந்த O2 பிளஸ், O2 மைனஸ், O2 2 மைனஸ் அப்படி 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. O2 பிளஸ்னா அதுக்கு அர்த்தம் என்னது? ஒரு எலக்ட்ரான் போயின்னு அர்த்தம். எங்க இருந்து? ஆக்சிஜன் மாலிக்யூல் இருந்து ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு. ஆக்சிஜன் மாலிக்யூல் இருந்து, ஆக்சிஜன் ஆட்டத்தில் இருந்தல்ல, ஆக்சிஜன் மாலிக்யூல் இருந்து. அப்போ அந்த எலக்ட்ரான் எங்க இருந்து போயது? ஆக்சிஜன் மாலிக்யூல்ல மோலிகுலார் ஆர்பிட்டல் இருந்து தான் போயது. ஆக்சிஜன் மாலிக்யூல் வரும்போது எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் டோட்டல், எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? ஒரு ஆக்சிஜன்ல 8 எலக்ட்ரான்ஸ். அப்ப 2 ஆக்சிஜன் சேர்ந்து தானே ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூல் ஃபார்ம் பண்ணிடும். அப்ப டோட்டல் எலக்ட்ரான்ஸ்க்கு என்ன? 16. அது வந்து இப்படி இருக்கும். 1 sigma 1s2 molecular orbital electronic configuration, sigma star 1s2, sigma 2s2, sigma star 2s2, sigma star 2s2. அதே மாதிரி இனி வந்து sigma 2pz2, pi 2px2 equal to pi 2py2. ஓகேவா? கீழே pi star 2px1 equal to pi star 2py1. டோட்டல் 16 எலக்ட்ரான்ஸ் இப்படியே நமக்கு அரேஞ்ச் பண்ணலாம். ரைட்? 2 4 6 8 10 12 14 15 16. ஓகேவா? அப்ப நீங்க பாருங்க, லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து எங்க? pi star 2px1, pi star 2py1. அதுதான் ஆக்சிஜன் மாலிக்யூல்ல இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். O2 பிளஸ் ஆகும்போது இந்த ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகின்னு அர்த்தம். அது போயது எங்க இருந்து? ஆன்டி பாண்டிங் மோலிகுலார் ஆர்பிட்டல் இருந்து. ஸ்டார் போட்டது எல்லாமே அப்படிதான், ஆன்டி பாண்டிங் மோலிகுலார் ஆர்பிட்டல். அந்த ஆன்டி பாண்டிங் மோலிகுலார் ஆர்பிட்டல் இருந்து எலக்ட்ரான் போய் என்றால் இட் வில் இன்க்ரீஸ் த பாண்ட் ஆர்டர். பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் பண்ணிடும். முதல்ல எவ்வளவு பாண்ட் ஆர்டர்? அதுக்கு 0.5 பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆயிடும். O2க்கு பாண்ட் ஆர்டர் எவ்வளவு? 2. ஆன்டி பாண்டிங்ல தானே O2 பிளஸ் ஆகும்போது எலக்ட்ரான் போயது. எஸ். அப்போ 0.5 இன்க்ரீஸ் ஆயிடும். தட் மீன்ஸ் O2 பிளஸ்க்கு பாண்ட் ஆர்டர் வந்து 2.5 தான். இனி O2 மைனஸ் ஆகும்போது என்னது? வாட் இஸ் ஹேப்பனிங்? O2 ஆகும்போது இப்படிதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், இப்படிதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், மோலிகுலார் ஆர்பிட்டல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். O2 மைனஸ் ஆகும்போது ஒரு எலக்ட்ரான் வந்து எங்கே? வேலன்ஸ் ஷெல். ஏது வேலன்ஸ் ஷெல்? இதுதான் வேலன்ஸ் ஷெல். அப்ப இங்கே ஒரு எலக்ட்ரான் கூட வந்தாச்சு. அதன் அர்த்தம் இங்க 2 வந்தது எங்க? ஆன்டி பாண்டிங்ல. ஆன்டி பாண்டிங்ல ஒரு எலக்ட்ரான் வரும்போது 0.5 பாண்ட் ஆர்டர் முதல்ல இருந்த பாண்ட் ஆர்டர்ல இருந்து கம்மி பண்ணணும். முதல்ல இருந்த பாண்ட் ஆர்டர் எவ்வளவு? 2 தான். அதுல இருந்து ஒரு 0.5 கம்மி பண்ணினா அதுக்கு அர்த்தம் 1.5 இஸ் த பாண்ட் ஆர்டர் ஆஃப் O2 மைனஸ். ஓகேவா? ஆன்டி பாண்டிங்ல எலக்ட்ரான் வரும்போது முதல்ல இருந்த பாண்ட் ஆர்டர்ல இருந்து 0.5 கம்மி பண்ணணும். ஆன்டி பாண்டிங்ல எலக்ட்ரான் போகும்போது, ஆன்டி பாண்டிங்ல இருந்து எலக்ட்ரான் போகும்போது 0.5 நீங்க ஆட் பண்ணணும். அதே மாதிரி பாண்டிங் மோலிகுலார் ஆர்பிட்டல் ஒரு எலக்ட்ரான் வரும்போது 0.5 பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆயிடும். பாண்டிங் மோலிகுலார் ஆர்பிட்டல் இருந்து ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகும்போது 0.5 கம்மி பண்ணணும். ஓகேவா? இது நீங்க மைண்ட்ல வச்சிருங்க. அப்ப இதுல எல்லாமே இந்த வேலன்ஸ் ஷெல்ல பார்க்கணும். அப்போ 1.5 தான். O2 2 மைனஸ் ஆகும்போது இப்படி இங்கேயும் 2 இங்கேயும் 2 again one more எலக்ட்ரான் வந்தாச்சு. ரைட்? அப்போ 2 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா வந்து எங்கே? ஆன்டி பாண்டிங்ல வந்து. அப்ப என்னது? முதல்ல எவ்வளவு? 2 தான். அதுல இருந்து 0.5 பிளஸ் 0.5 2 எலக்ட்ரான் வந்தது ஆன்டி பாண்டிங்ல. அந்த 2 எலக்ட்ரான் ஆன்டி பாண்டிங்ல வரும்போது 1 கம்மி பண்ணணும். எங்க இருந்து? முதல்ல இருந்த மோலிகுலர் மீன்ஸ் பாண்ட் ஆர்டர்ல இருந்து. அப்ப 2ல இருந்து 1 கம்மி பண்ணினா அதுக்கு அர்த்தம் 1. சோ நமக்கு क्वेश्चन எது? following has highest bond order. highest bond order யாருக்கு? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பிக்கு தான் பாண்ட் ஆர்டர் ஹையஸ்ட். ரைட்? சோ இப்படிதான் மோலிகுலர் ஆர்பிட்டல் தியரி இருந்து நமக்கு பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்க மெத்தட் இதுதான். ரைட்? தென் क्वेश्चन நம்பர்
ஏதாவது டவுட் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்க. I will explain it. Then question number 5. Which of the following molecules has the highest dipole moment? Dipole moment அந்த ரெண்டு ஆட்டத்துக்கு இடையில எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருந்த ரெண்டு ஆட்டத்துக்கு இடையில அந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் வரும்போது எலக்ட்ரான் ஷிஃப்டிங் நடக்கும். எலக்ட்ரான் நெகட்டிவான ஆட்டம் யாரு, அவருக்கு பக்கத்துல இருக்க அந்த ஷேரிங் எலக்ட்ரான் ஷேர்ட் எலக்ட்ரான்ஸ் வரும். அப்ப அந்த எலக்ட்ரோ நெகட்டிவான ஆட்டத்துக்கு மேலே ஒரு டெல்டா நெகட்டிவ் சார்ஜும் எலக்ட்ரோ பாசிட்டிவான ஆட்டத்துக்கு மேலே ஒரு டெல்டா பாசிட்டிவ் சார்ஜும் வரும். ஒரு எக்ஸாம்பிள், சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் HCl எடுத்திருக்கு. HCl ஹைட்ரஜன் குளோரைடு. இந்த ஷேர்ட் எலக்ட்ரான், இந்த HCl இந்த ஷேர்ட் எலக்ட்ரான் ஆக்சுவலி ஒரு எலக்ட்ரான் யாரு கான்ட்ரிபியூட் பண்ணது, ஹைட்ரஜன் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு, ஒரு எலக்ட்ரான் குளோரின் கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இவருக்கு இடையில ஷேர் பண்ணிருக்கு. ஆனா குளோரினுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம், அதனால திஸ் எலக்ட்ரான் பேர் வில் பி மோர் ஷிஃப்டட் டுவர்ட்ஸ் குளோரின். குளோரினுக்கு பக்கத்துல இந்த எலக்ட்ரான் பேர் ஷிஃப்ட் பண்ணிருக்கும். அப்போ குளோரின் மேல ஒரு டெல்டா நெகட்டிவ் சார்ஜும் ஹைட்ரஜன் மேல ஒரு டெல்டா பாசிட்டிவ் சார்ஜும் வரும். இந்த மாதிரி மோலிக்யூலுக்கு தான் போலார் மோலிக்யூல்ஸ் சொல்லுவோம். இவருக்கு எவ்வளவு பொலாரிட்டி இருக்குன்னு மெஷர் பண்ணதுக்காக நம்ம யூஸ் பண்ண பாராமீட்டருக்கு பேர் தான் டைபோல் மொமெண்ட். ஓகேவா? கெமிக்கல் பாண்டிங்ல இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா தான் இது டைபோல் மொமெண்ட். இந்த டைபோல் மொமெண்ட் ஏது மோலிக்யூல்ஸ் எல்லாம் வரும்? கார்பன் டை ஆக்சைடு எடுத்துடலாம். கார்பன் டை ஆக்சைடு எப்படி லீனியர் தான், சென்ட்ரல் கார்பன் அவர் டபுள் பாண்டட் வித் ஆக்சிஜன் அண்ட் அனதர் ஆக்சிஜன் இஸ் டபுள் பாண்டட் வித் கார்பன், லீனியர் தான். விச் ஒன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்? இங்கே ஆக்சிஜன். ஸோ இந்த பாண்டில் ஆக்சிஜனுக்கு பக்கத்துல எலக்ட்ரான் ஷிஃப்ட் பண்ணிடும். அப்போ இவருக்கு பாண்ட் டைபோல் வந்து இந்த டைரக்ஷன் நம்ம எழுதி பார்த்தாச்சா, அந்த கிராஸ் டெய்ல்டு ஆரோ, இங்க ஒரு ஆரோ பார்த்தாச்சா, அதுதான். ஓகேவா? அதுதான் அந்த டைபோல் மொமெண்ட்டுக்கு டைரக்ஷன். அதே மாதிரி இந்த பாண்டிலும் டைபோல் மொமெண்ட்டுக்கு டைரக்ஷன் இருக்கு. அது ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அப்போ இங்கே ஒரு புல்லு, இங்கே ஒரு புல்லு, அது ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆகும்போது நெட் எஃபெக்ட் வந்து 0. ஸோ இந்த மோலிக்யூல்னு டைபோல் மொமெண்ட் இல்லை. பிகாஸ் ரெண்டு பாண்ட் டைபோல் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் வந்ததுனால டைபோல் மொமெண்ட் வந்து 0. ஸோ கார்பன் டை ஆக்சைடுன்னு டைபோல் மொமெண்ட் இல்லை. தட் மீன்ஸ் மியூ இஸ் ஈக்குவல் டு டைபோல் மொமெண்ட் இஸ் ரெப்ரசன்டட் as மியூ. மியூ இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? BF3. BF3 என்னது? போரோன் இஸ் த சென்ட்ரல் ஆட்டம். போரோன் இஸ் த சென்ட்ரல் ஆட்டம். போரோன். ஓகேவா? போரோன் எவ்வளவு வேலன்ஸ் எலக்ட்ரான்? 3. அந்த 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இப்படியே ஷேர் பண்ணி ட்ரையாங்குலார் பிளானார் ஷேப்ல தான் BF3. ஃப்ளூரின் இஸ் த மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ எல்லா பாண்டிலும் பாண்ட் டைபோல் இப்படியே வரும். ஓகேவா? இந்த டூ பாண்ட் டைபோல்ஸ்னா இந்த டூ பாண்ட் டைபோல்ஸ் பாருங்க, இந்த டூ பாண்ட் டைபோல்ஸ்க்கு ரிசல்ட் இப்படிதான் வரும். ரைட்? இந்த டூ பாண்ட் டைபோல்ஸ், இந்த டைபோலும் இந்த டைபோலும், அதுக்கு ரிசல்ட் வந்து இப்படி இந்த டைரக்ஷன். அதுக்கு நேர ஆப்போசிட் தான் திஸ். ஓகேவா? சோ டூ பாண்ட் டைபோல்ஸ்க்கு ரிசல்ட் தேர்ட் பாண்ட் டைபோல் கேன்சல் பண்ணிடும். அப்படி ஒவ்வொரு டூ பாண்ட் டைபோல் ரிசல்ட்டும் தேர்ட் பாண்ட் டைபோல் கேன்சல் பண்ணி இந்த டைரக்ஷன்ல டைபோல் மொமெண்ட் இருக்கோ அது இவரு கேன்சல் பண்ணிடும். அப்படி ஒவ்வொரு பாண்ட் டைபோலும் கேன்சல் பண்ணி நெட் டைபோல் மொமெண்ட் இங்கேயும் 0 தான். இப்போ BF3க்கும் டைபோல் மொமெண்ட் கிடையாது. ஸோ dipole moment of BF3 is also 0. NH3க்கு ஷேப் என்னது? ட்ரையாங்குலார் பிரமிடல். இப்படிதான் NH3 இப்படிதான் வரும். ரைட் தானே? இங்க ஒரு லான் பேர் இருக்கு. இங்க பாண்ட் டைபோல் எப்படி, எது டைரக்ஷன்? நைட்ரஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் than ஹைட்ரஜன். So the bond dipole will be in this direction. ஓகேவா? இந்த 3 பாண்ட் டைபோலுக்கும் நெட் எஃபெக்ட் வந்து மேலே. அது கேன்சல் பண்ணதுக்கு யாரும் இல்லை. சோ இங்க டைபோல் மொமெண்ட் இருக்கும், அது கேன்சல் ஆகாது. பிகாஸ் இந்த 3 பாண்ட் டைபோலுக்கும் இப்படி 3 பாண்ட் அமோனியாவில் அந்த 3 டைபோலும் மேலே, அதுக்கு நெட் எஃபெக்ட் வந்து மேலேக்கு வரும். அது கேன்சல் பண்ணதுக்கு யாரும் இல்லை. அதனால பாண்ட் டைபோல் 3 சேர்ந்து நெட் டைபோல் மொமெண்ட் மேலேக்கு வரும். ஸோ இங்கே மியூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அமோனியாவில் டைபோல் மொமெண்ட் மியூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 தான். CH4 எப்படி? CH4 இது டெட்ராஹெட்ரல். இதுதான் CH4. பாண்ட் டைபோல் எல்லாமே கார்பனுக்கு தான் வரும். பிகாஸ் கார்பன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தான் ஹைட்ரஜன். இது எல்லாமே வந்து ஒரே சென்டர்ல சேரும்போது இந்த ஒவ்வொரு பாண்ட் டைபோலும் கேன்சல் ஆயிடும். ஸோ நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஸோ இங்கேயும் மியூ இஸ் ஈக்குவல் டு 0 தான். அப்போ
CH4 mu is equal to 0, NH3 மட்டும் mu is not equal to 0. நமக்கு கேட்டது என்னது? highest dipole moment. ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் தான் dipole moment இருக்கு, அது NH3 தான். அப்ப இங்க highestனா அவர்தான். ஓகேவா? So that is the method to find dipole moment. இனி நமக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் क्वेश्चंस டிஸ்கஸ் பண்ணலாம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேசிக்ஸ் நம்ம இந்த சாப்டர், இந்த +1 சாப்டர்ல ஒரு இம்பார்ட்டன்டான சாப்டர். +1ல இனி ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஒரு சாப்டர் ஹைட்ரோ கார்பன் இருக்கு. அதே மாதிரி +2ல பார்ட் 2 மொத்தம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான். அது மட்டும் இல்ல, நீட் எக்ஸாம்ல எல்லாமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நல்ல வெயிட்டேஜ் வரும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்டான சாப்டர் தான் ஆர்கானிக். அப்போ நீங்க அது நல்லா பார்க்கணும், அந்த சாப்டர் நல்லா பார்த்து தான் நம்ம அது படிக்கணும். அப்போ அதுல கொஞ்சம் ஃபண்டமெண்டல் டைப் கொஸ்டின்ஸ் நமக்கு இங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஏதாவது டவுட் வரும்போது நீங்க அது இதுல ஆஸ்க் பண்ணணும், ஒரு கமெண்டா போட்டென்றால் நான் அது பார்த்துடும், அப்போ அது எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 பார்க்கலாம். Which of the following represent the correct IUPAC name? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கு. அதுல 4 ஆப்ஷன்ல ஏது கரெக்ட் IUPAC நேம்னு கேட்டேன். அது எப்படி கண்டுபிடிச்சிடும் பாருங்க. 2-methyl butane முதல்ல அது நமக்கு எழுதலாம். பியூட்டேன்னா 4 கார்பன், இதுதான் 4 கார்பன். கார்பன் இப்படி எழுதலாம், 4 கார்பன். அதுல செகண்ட் கார்பன்ல யார் இருக்கு? மெத்தில் குரூப் இருக்கு, CH3 போட்டாச்சு. பாக்கி எல்லாமே கார்பனுக்கு வேலன்சி 4 சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி பாக்கி ஹைட்ரஜனை இன்க்ளூட் பண்ணுங்க. ஓகேவா? சோ இது வந்து இப்படி வரும். ஓகேவா? சோ திஸ் இஸ் 2-methyl butane. Because numbering should be started from this end, because இதுக்கு என்ன காரணம்? இந்த lowest lock and rule ஒரு ரூல் இருக்கு. தட் மீன்ஸ் பிரான்ச்டு கார்பனுக்கு நம்பர்ஸ் லோவஸ்ட் வரணும், அப்படியே நம்பரிங் பண்ணணும். இப்போ இது லோவஸ்ட் வரணும்னா இந்த டைரக்ஷன்ல நம்பரிங் பண்ணணும். ஸோ 1, இது வந்து 2, இது 3, இது 4. ஸோ 2-methyl butane. ஸோ ஆப்ஷன் 1 கரெக்டா யூபிஎஸ்சி நேம் தான். ரெண்டாவது பாருங்க, 1-methyl butane. 1-methyl butane என்னது? பியூட்டேன் இதுதான் பியூட்டேன். 1-methylனா ஐதர் திஸ் கார்பன் ஆர் திஸ் கார்பன். அந்த ரெண்டுல ஏதாவது ஒரு கார்பன் மேல மெத்தில் குரூப். அப்படி வரும்போது லாங்கஸ்ட் செயின், இது மொத்தமா லாங்கஸ்ட் செயின் ஆயிடும். ரைட்? எவ்வளவு கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு? இந்த மொத்தம் கார்பன் ஆட்டம்ஸ் 1 2 3 1 2 3 4 5 மொத்தம் இது பிரான்ச் அல்ல, இதுவும் கண்டினியூஸ் பேரண்ட் செயின் தான். 5 கார்பன் ஒரே செயின்ல வரும்போது இது பெண்ட் தான். சோ பெண்டேன், அதுதான் செகண்ட் கரெக்ட் IUPAC நேம் வந்து பெண்டேன். இட் இஸ் நாட் 1-methyl butane. சிமிலர்லி மூணாவது ஆப்ஷன் பாருங்க, 3-methyl butane. 3-methyl butane என்னது? பியூட்டேன் 1 2 3 4. ஓகேவா? அதுல 3 ஏதாவது ஒரு எண்ட்ல இருந்து இங்கே நீங்க ஒரு CH3 போடும்போது என்ன பண்ணிடும்? இது வந்து 3 அல்ல, பிகாஸ் லோவஸ்ட் லாக் அண்ட் ரூல் வரும்போது இங்க இருந்து நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும். சோ திஸ் வில் பி, இது ரெண்டும் சேம் தான், 2-methyl butane தான், 3-methyl butane வராது. அதே மாதிரி 4-methyl butane, நாலாவது ஆப்ஷன் பாருங்க, 4-methyl butane. பியூட்டேன்ல 4வது கார்பனுக்கு மேல எகைன் ஒரு மெத்தில் குரூப். இங்க இது 4வது கார்பன் என்றால் இங்க ஒரு மெத்தில் குரூப். அப்போ இது கண்டினியூஸ் கார்பன் செயின்ல மெத்தில் குரூப் வரும்போது இதுவும் பேரண்ட் செயின். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் வந்து 5. ஸோ திஸ் வில் ஆல்சோ பென்டேன். இட் இஸ் நாட் 4-methyl butane, திஸ் வில் பி பென்டேன். அப்போ இது தப்பு தான், இது IUPAC நேம் அல்ல. 3-methyl butaneum வராது, அது 2-methyl butane தான். 1-methyl butaneum வராது, only this is correct IUPAC name. ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. Which of the following is the most stable carbocation? What is meant by carbocation? Carbocation means ஒரு organic compoundல கார்பனுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ். ஒரு கார்பனுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வரும்போது அந்த கேட்டியோனுக்கு பேரு தான் கார்போகேட்டியோன். ஓகேவா? இது ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஏ கார்போகேட்டியோன். ஒரு கார்போகேட்டியோன் ஸ்டெபிலிட்டி எப்படி, அது ஏது பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டெபிலிட்டி டிஸ்கஸ் பண்ணிடும். பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் தி கார்பன் எப்போ டிக்ரீஸ் ஆயிடும், அந்த இன்டென்சிட்டி ஆஃப் தி சார்ஜ் எப்போ டிக்ரீஸ் ஆயிடும், அவர் மோர் ஸ்டேபிளான கேட்டியோன். அப்போ எலக்ட்ரான் பம்பிங் குரூப்ஸ் ஏதாவது அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கார்பன் பக்கத்துல இருந்தென்றால் அவர் எலக்ட்ரான் இந்த கார்பனுக்கு மேலே பம்ப் பண்ணிடும். பம்பிங் நடக்கும் போது பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் தி கார்பன் கண்டிப்பா டிக்ரீஸ் ஆயிடும். அப்போ அவர் எல்லாமே அந்த மாதிரி குரூப்ஸ் ஏதாவது இந்த கார்பனுக்கு மேலே இருக்கும்போது அவர் எல்லாம் மோர் ஸ்டேபிள் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு குரூப் தான் மெத்தில் குரூப். அப்போ CH3 மட்டும், இந்த CH3 மட்டும், இது மெத்தில் கார்போகேட்டியோன் பேரு. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் யாருக்கு மேலே? கார்பனுக்கு மேலே தான்.
இங்க இதே மாதிரி எலக்ட்ரான் பம்பிங் குரூப் ஒன்றும் இல்லை. ஆனா CH3 CH2 எத்தில் குரூப் பாருங்க, இங்கே தான் பாசிட்டிவ் சார்ஜ். மெத்தில் குரூப் என்ன எஃபெக்ட் இருக்கு? எலக்ட்ரான் பம்பிங் எஃபெக்ட், அதுதான் பிளஸ் ஐ எஃபெக்ட்னு பேரு. சோ எலக்ட்ரான் பம்பிங் நடக்கும்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கம்மி ஆயிடும் CH2க்கு மேல. பாசிட்டிவ் சார்ஜ் கம்மி ஆகும்போது that carbocation is more stable. So stability of ethyl carbocation, that means primary carbocation is greater than methyl carbocation. ஓகேவா? இன்னும் நீங்க பாரு செகண்டரி கார்போகேட்டன். செகண்டரி கார்போகேட்டன்ல பாருங்க, இங்க ஒரு மெத்தில் குரூப் இருக்கு, அவருக்கு எலக்ட்ரான் பம்பிங் குரூப் எஃபெக்ட் இருக்கு. இந்த ரெண்டு டெர்மினல்ஸ் மெத்தில் குரூப்பும் எலக்ட்ரான் பம்ப் பண்ணிடும். அப்போ அந்த மிடில் கார்பனுக்கு மேல பாசிட்டிவ் சார்ஜ் ரொம்ப கம்மியாயிடும். ரெண்டு மெத்தில் குரூப் இருக்கு, அவருக்கு ரெண்டு பேருக்கும் பிளஸ் எஃபெக்ட் இருக்கு. அந்த ரெண்டு பேருக்கும் பிளஸ் எஃபெக்ட் வரும்போது அது ரெண்டு பேரும் எலக்ட்ரானை பம்ப் பண்ணிடும். அவரு பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் தி கார்பன் further decreases. So secondary carbocation will have further stability than the primary. And மூணாவது பாருங்க tertiary தான். tertiaryனா எப்படி? இந்த கார்பனுக்கு மேல 3 CH3 குரூப். இந்த பாசிட்டிவ் கார்பனுக்கு மேல 3 CH3 குரூப். இவர் ஒவ்வொரு பேரும் பிளஸ் எஃபெக்ட் இருக்கும், அவர் எல்லாரும் எலக்ட்ரானை பம்ப் பண்ணிடும். So the positive charge of the carbon further decreases. So the most stable கார்போகேட்டன், இந்த கொடுத்ததுல மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டன் வந்து இவர் தான், டெர்ஷரி கார்போகேட்டன், ரைட்? ஸோ அதுதான் இந்த அது மட்டும் இல்ல, அங்க ஒரு ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் எஃபெக்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கு, அதுவும் இந்த டெர்ஷரியில தான் மேக்ஸிமம். ஸோ போத் ஆஃப் திஸ் டூ எஃபெக்ட்ஸ், tertiary carbocation is more stable in the given carbocations. Next question பாருங்க, which of the following compounds exhibit resonance? Resonance means pi electron delocalization. அதுக்கு என்ன வேணும்? delocalization means ஒரு இடத்துல மட்டும் பை எலக்ட்ரான் இருக்காது, அது சுட்டிட்டே இருக்கும், அந்த மோலிக்யூல் மொத்தமா அது ஓடிட்டே இருக்கும். அப்படி ஒரு delocalization நடந்தா அதுக்கு பேரு தான் resonance. அதுக்கு என்ன வேணும்? pi bond is conjugated with another pi bond. pi bond alternate positionல வரும்போது ஒரு pi bond, then ஒரு sigma single bond, again ஒரு pi bond, இப்படி வரும்போது ரெசனன்ஸ்க்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி டபுள் பாண்ட், பை பாண்ட் கான்ஜுகேட்டட் வித் நெகட்டிவ் சார்ஜ். சிமிலர்லி பை பாண்ட் கான்ஜுகேட்டட் வித் பாசிட்டிவ் சார்ஜ். சிமிலர்லி பை பாண்ட் கான்ஜுகேட்டட் வித் lone pair electrons. இதெல்லாமே சிமிலர்லி பை பாண்ட் கான்ஜுகேட்டட் வித் பை எலக்ட்ரான் கான்ஜுகேட்டட் வித் odd electron, ஒரு சிங்கிள் எலக்ட்ரான், தட் மீன்ஸ் ஃப்ரீ ராடிக்கல் எல்லாம் வரும்போது அவருக்கு மேல ஒரு ஓட் எலக்ட்ரான் வரும். இந்த மாதிரி ஏது மோலிக்யூல் வருது என்றாலும் அந்த மோலிக்யூல் எல்லாமே ரெசனன்ஸ் நடக்கும், டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான் நடக்கும், ரைட் தானே? அந்த ரெசனன்ஸ் இதுல ஏது? ப்ரோப்பேனா இதுதான். அங்கே பை பாண்டே கிடையாது, பை எலக்ட்ரானே கிடையாது, அப்ப அங்கே ரெசனன்ஸ் நடக்காது. பென்சீன்ல பாருங்க, பென்சீன்ல அல்டர்னேட் சிக்மா பாண்ட் பை பாண்ட் வரும், அப்ப இதுல ரெசனன்ஸ் நடக்கும். இப்போ பென்சீன்ல பாசிபிள் தான். ஆனா எத்தேன்ல வராது. எத்தேன் மீன்ஸ் ஒரு CH3 அங்க பை பாண்ட் இல்ல, ஒன்றும் இல்லை, அதனால இங்கேயும் ரெசனன்ஸ் நடக்காது. சைக்ளோஹெக்சேன் அதிலும் பை பாண்ட் ஒன்றும் இல்லை, அதனால இங்கேயும் எது வரல, டீலோக்கலைசேஷன் நடக்காது. ஸோ ஒன்லி பென்சீன்ல மட்டும் தான் ரெசனன்ஸ் நடந்துடும், ரைட்? தென் question number 4, which functional group is present in ethanol? எத்தனால்னா ரெண்டு கார்பன், CH3 CH2 OH, இதுதான் எத்தனால். OH வரும்போது அவர் பேரு தான் ஆல்கஹால். So ethanol is an alcohol, its functional group is OH. So நம்ம ஆன்சர் வந்து ஆல்கஹால். ஆல்டிஹைட் ஆகும்போது இப்படிதான் ஃபங்க்ஷனல் குரூப் வரும், CHO. கீட்டோன் ஆகும்போது C டபுள் பாண்ட் O, இப்படி ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும். கார்பாக்சிலிக் ஆசிட் ஆகும்போது COOH, இப்படி ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும், ரைட்? சோ இங்க OH ஃபங்க்ஷனல் குரூப் வரும்போது தான் ஆல்கஹால், அதுதான் எத்தனால், ரைட்? தென் question number 5, which reagent is used to test for the unsaturation of organic compound? Unsaturation means carbon double bond இல்ல carbon triple bond இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏது reagent யூஸ் பண்ணிடுறோம்? The answer is bromine water. Bromine water means Br2 in H2O. bromine waterல என்ன பண்ணிடும், இவருக்கு ஒரு ஆரஞ்சு ரெட் கலர், ஒரு ரெட்டிஷ் கலர் இருக்கும் இவருக்கு. அப்போ டபுள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ் வரும்போது அதுல அந்த பை பாண்டை பிரேக் பண்ணி, இங்க கார்பன் டபுள் பாண்ட் இருக்குன்னு நினைச்சுக்கோ, இந்த பை பாண்ட் பிரேக் பண்ணி இங்கேயும் புரோமின் ஆட் பண்ணிடும், ஓகேவா?
ஸோ Br2 in H2L இருக்கும்போது மட்டும்தான் அவருக்கு ஒரு ரெட்டிஷ் கலர் வரும். அது இங்க ஆட் பண்ணும்போது அந்த கலர் போயிடும், ரைட்? ஸோ கலர்லெஸ் ஆயிடும். ஸோ நம்ம கையில் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கு, அதுல டபுள் பாண்டா ட்ரிபிள் பாண்டா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அந்த காம்பவுண்ட்ல நீங்க கொஞ்சம் புரோமின் வாட்டர் ஆட் பண்ணும்போது அந்த கலர் வந்து முதல்ல இருந்த கலர் வந்து கலர்லெஸ் ஆகும்போது அதுக்கு அர்த்தம் அந்த காம்பவுண்ட் அன்சாச்சுரேட்டட். ஓகேவா? அது புரோமின் வாட்டர் தான், ரைட்? தென் தெர்மோடைனாமிக்ஸ் லாஸ்ட் சாப்டர், அதுல நமக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின், +1ல ஒரு சாப்டர் தான் இது. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The first law of thermodynamics is states of which principle? இது வெரி ஃபெமிலியர் ஆன ஒரு லா தான், பிகாஸ் இது முதல்ல நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அது கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி தான். இது எனர்ஜி ஒரு ப்ராசஸ் நடக்கும் போது எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணாது, அதே மாதிரி எனர்ஜி இதை டிஸ்ட்ராய் பண்ணாது. தட் மீன்ஸ் எனர்ஜி நைதர் கேன் பி ப்ரொடியூஸ்ட் nor destroyed. ஒரு ஃபார்ம்ல இருந்து எனர்ஜி வேறொரு ஃபார்ம்லேக்கு மாத்தலாம், ஆனா அதை டிஸ்ட்ராய் பண்ண முடியாது, அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ண முடியாது, ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, அண்ட் தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கால்டு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் thermodynamics. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். தென் which of the following is an extensive property? தெர்மோடைனாமிக்ஸ்ல இம்பார்ட்டன்டான ரெண்டு ப்ராசஸஸ் எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ், இம்பார்ட்டன்டான ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் தான் எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிவ் மீன்ஸ் த ப்ராப்பர்ட்டி விச் டிபெண்ட்ஸ் ஆன் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ட். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ட்க்கு மேல டிபெண்டன்ஸ் இருந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான், அவருக்கு பேரு தான் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் விச் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ட். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ட்க்கு மேல இவருக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது. அப்படி ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. பாருங்க, இதுல வால்யூம் இஸ் த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. பாருங்க, ஒரு சப்ஸ்டன்ட் அதுக்கு நம்பர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அதிகமான என்றால் மீன்ஸ் அதுல பார்ட்டிகல்ஸ் அதிகமான என்றால் அமௌண்ட் அதிகமாகும் போது வால்யூம் அதிகமாயிடும், கண்டிப்பா வால்யூம் அதிகமாயிடும். ஸோ சப்ஸ்டன்ஸுக்கு அமௌண்ட் டிபெண்டடான ப்ராப்பர்ட்டி இங்க யாரு? வால்யூம் தான். அதனால தட் இஸ் கால்டு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ப்ரெஷர் அப்படி அல்ல, ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு ப்ரெஷர் வந்து இட் இஸ் ஒரு ஏதொரு ஒன்றிலும் ப்ரெஷர் வந்து இட் இஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி டெம்பரேச்சர், டென்சிட்டி ஆஃப் வாட்டர், எத்தனை 1 லிட்டர் வாட்டர் எடுக்கும் போதும் 1000 லிட்டர் வாட்டர் எடுக்கும் போதும் டென்சிட்டி வந்து சேம் தான். ஓகேவா? ஸோ அது எல்லாமே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் தான். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தட் மீன்ஸ் த ப்ராப்பர்ட்டி விச் டிபெண்ட்ஸ் on the number of particles or amount of substance is volume. Okay va? Then if 500 joule of heat is supplied, heat supplied means Q, அது எவ்வளோ? 500 joule. Okay va? To a systemத்துக்கு நம்ம heat apply பண்ணியாச்சு, and it does 100 joules of work done by the system on the surrounding. So W இது வந்து 100 joules work done. அப்படினா change in internal energy, first law of thermodynamics, based on first law of thermodynamics, internal energy change will be equal to Q minus W. அப்போ நீங்க அது அப்ளை பண்ணிய போதும் 500 joule is the Q and 100 is the work done by the system on the surrounding. அதனால இது -1. if surrounding சிஸ்டத்துக்கு மேல வர்க் பண்ணினா இது பிளஸ் தான் வரும், Q plus W தான் வரும். சோ இங்க மைனஸ் வந்ததுக்கு காரணம் சிஸ்டம் வர்க்டு ஆன் த சரௌண்டிங். சோ W வந்து மைனஸ், அது எவ்வளவு? 100 தான். So 500 minus 100, it will be 400 joule. That will be the internal energy change. Change in internal energy வந்து 400 தான், right? Then question 4 பாருங்க. For a reversible adiabatic process, adiabatic process னா அதுக்கு அர்த்தம் அந்த process நடக்கும்போது heat change நடக்காதுன்னு அர்த்தம். சரௌண்டிங்ல இருந்து சிஸ்டத்துல இருந்து சரௌண்டிங்ல ஹீட் டிரான்ஸ்ஃபரிங் நடக்காது. தட் மீன்ஸ் Q இஸ் ஈக்குவல் டு 0. Qனா ஹீட் சேஞ்ச், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட், அது நடக்காது. Q வந்து
0 தான். So answer A தான். Adiabatic processல which relation is correct. Delta U எப்படி வரும்? Delta U is equal to, we know that delta U is equal to Q minus W. இப்போதான் நம்ம சொன்ன first law of thermodynamics. Q எவ்வளவு? 0. So delta U will be minus W. அதுதான் வரணும். ஆனா delta U 0 கொடுத்து அது தப்பு தான். ஓகேவா? இது எல்லாமே அப்படிதான் தப்பு தான் வரும். W is not equal to 0. W will be negative. இப்படி தான் வரும். So இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இதுதான். ரைட்? So reversible adiabatic processல Q வந்து 0 தான். ஓகேவா? Then our last question பாருங்க. The enthalpy change of an exothermic reaction. Exothermic reaction ஆகும்போது energy releasing, heat releasing. ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது முதல்ல எவ்வளவு எனர்ஜி இருக்கோ அந்த எனர்ஜி ரிலீஸ் பண்ணி ஹீட் மாதிரி ரிலீஸ் பண்ணி தான் அந்த ப்ராசஸ் நடக்குது. அப்படி ப்ராசஸ் நடந்து அந்த ஃபைனல் ஸ்டேஜில் வரும்போது the total எனர்ஜி நீங்க பார்க்கும்போது என்தால்பி, அந்த டோட்டல் ஹீட் கண்டென்ட், தட் இஸ் கால்டு என்தால்பி H. அது ஃபைனல்ல கம்மியும் இனிஷியல் அதிகமா இருக்கும். அதுதான் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். அப்போ என்தால்பி சேஞ்ச், தட் இஸ் டெல்டா H இஸ் ஈக்குவல் டு final enthalpy minus initial enthalpy தான். Initial enthalpy. Final enthalpy minus initial enthalpy. ஒரு ஹீட் எனர்ஜி வெளியில விட்டு நடந்த ப்ராசஸ் தான் எக்ஸோதெர்மிக். அப்போ final enthalpy will be less and initial enthalpy will be greater. less வேல்யூல இருந்து ஹையர் வேல்யூ கம்மி பண்ணும்போது என்ன வரும்? லெஸ்ல இருந்து ஹை வேல்யூ கம்மி பண்ணினா அந்த வேல்யூ வில் பி நெகட்டிவ். ஸோ டெல்டா H வில் பி நெகட்டிவ் ஃபார் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். எண்டோதெர்மிக் ஆகும்போது இதுக்கு நேர ஆப்போசிட், எனர்ஜி ஆக்செப்ட் பண்ணி தான் இருக்குது. அப்போ ஃபைனல் எனர்ஜி வில் பி ஹை, ஃபைனல் என்தால்பி வில் பி ஹை, இனிஷியல் என்தால்பி கம்மி. ஸோ எண்டோதெர்மிக் ஆகும்போது பாசிட்டிவ், டெல்டா H வந்து பாசிட்டிவ். ஆனா எக்ஸோதெர்மிக்ல வந்து இட் வில் பி நெகட்டிவ். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த ஸ்மால் ஒரு ஆவரேஜ் கொஸ்டின்ஸ் தான். இந்த சாப்டர் கொஞ்சம் ஃபெமிலரைஸ் பண்ணதுக்காக கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான். நீங்க எக்ஸாம்பிள்ஸ் டவுட்ஸ் ஒண்ணுமே கேட்கல. ஆனால் ஏதாவது டவுட் இருக்குன்னா இப்போ டைப் பண்ணி வச்சிரு, நான் பார்த்தது எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் அவர் 5 சாப்டர்ஸ். அதுல இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. எல்லாமே நல்லா படிச்சு நல்லா மேக்ஸிமம் மார்க் ஏர்ன் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் யுவர் ஜாயினிங். ஐ எம் சைனிங் ஆஃப். ஐ எம் SBU from Kerala NEET Academy.